இரட்சகர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். திருமறை தியான நேரத்திற்கு உங்களை அன்புடன் அழைக்கிறேன். 1 யோவான் 3ஆம் அதிகாரத்திலிருந்து ஐக்கியம் என்கிற வார்த்தையின் ஆசீர்வாதங்களையும் போதனைகளையும் இந்த நாட்களிலே நாம் 2 தியானத்திலே தொடர்ந்து படித்திருக்கிறோம். இன்றைக்கு 3வது ஒரு போதனையை முதல் அதிகாரத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்ளப் போகிறோம். நட்புறவு, கடவுள் மனித இடைத்தொடர்பு, நல்ல நெருங்கிய உறவு, இந்த அர்த்தத்தை எல்லாம் இந்த வார்த்தைகள் எனக்கு அது கொடுக்கும்போது கடவுளோடு எனக்கு இருக்கும் உறவின் உன்னதத்தை இவைகள் எவ்வாறு போதிக்கின்றது என்பதை கடந்த தியானங்களிலே நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் அதே ஐக்கியத்தின் பாதிப்பு மனித உறவுகளிலும் வெளிப்பட வேண்டும் என்று யோவான் தெளிவாய் போதிக்கிறார். 7வது வசனத்தை நீங்கள் பாருங்கள். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடொருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருக்கிற ஒரு மனிதன் மனிதர்களோடும் ஐக்கியத்தை வளர்த்து கொள்ள வேண்டியதும் அந்த ஐக்கியமும் சரியான அடிப்படைகளை கொண்டிருக்க வேண்டும் என்பதையும் யோவான் இங்கே தெளிவுபடுத்துகிறார். பல நேரங்களிலே நாம் ஒருவரோடொருவர் இருக்கிற ஐக்கியம் என்கிற வாழ்க்கை நிலையிலே தடுமாற்றம் உடையவர்களாக நாம் இருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கை அந்த ஐக்கியத்தின் அடிப்படைகளை மற்றவர்கள் வாழ்க்கைக்கு கொண்டு செல்லவில்லை. அது இறை ஐக்கியத்தின் தன்மைகளை மனித உறவுகளில் நிரூபிக்கவும் இல்லை. இதற்கு என்ன காரணம்? திருமறையின் ஆழத்தை நாம் சரியாக கற்றறியாமல் போனதே காரணம். கடவுள் அதற்கான அடிப்படைகள் என்ன வைத்திருக்கிறார் என்பதை நாம் கவனிக்காமல் போவதும் அதற்கு ஒரு காரணமாகும். 2 காரணங்களை இங்கே யோவான் தெளிவாக சொல்லுகிறார். எந்த ஒரு மனிதனுக்கு கடவுளோடு இருக்கிற ஐக்கியம் சத்தியத்தின் அடிப்படையை அது கொண்டிருக்கவில்லையோ அவனுக்கு கடவுளோடும் சரியான ஐக்கியம் இருக்காது, மனிதர்களோடும் சரியான ஐக்கியம் இருக்காது. 6வது வசனத்திலே அவர் சொல்லுகிறார், நாம் அவரோட ஐக்கியப்பட்டவர்கள் என்று சொல்லியும் இருளிலே நடக்கிறவர்களாயிருந்தால் சத்தியத்தின்படி நடவாமல் பொய் சொல்லுகிறவர்களாயிருப்போம். அவர் ஒளியில் இருக்கிறது போல நாமும் ஒளியிலே நடந்தால் ஒருவரோடு ஒருவர் ஐக்கியப்பட்டிருப்போம். அப்படியானால் கடவுளோடு சரியான ஐக்கியம் எப்படி வருகிறது? சத்தியத்தின் அடிப்படையிலே. சத்தியம் என்றால் என்ன? திருமறை எனக்கு முன்பாக வைத்திருக்கிற வாழ்க்கை முறை. யார் ஒருவன் திருமறையின் வாழ்க்கை முறைக்கு தன்னை அர்ப்பணித்திருக்கிறானோ அவன்தான் சரியான வாழ்க்கையின் அடிப்படைகளை கொண்டவன். அவனுக்குத்தான் இறைவனோடு நல்ல ஐக்கியம் இருக்க முடியும். அப்படிப்பட்ட ஐக்கிய வாழ்விலே தொடர்கிற மனிதன்தான் தன்னுடைய சக விசுவாச மனிதனோடு நல்ல ஐக்கியத்தை வைத்து கொள்ள முடியும், ஐக்கியத்தை ஏற்படுத்த முடியும். இல்லாவிட்டால் அவன் கீறல்களைத்தான் ஏற்படுத்துவான், உறவு கேடுகள் தான் அங்கே உருவாகும். அது இல்லாவிட்டால் இது சாத்தியமாகாது என்பதுதான் யோவான் நமக்கு கொடுக்கிற முக்கியமான ஒரு அறிவுரையாகும். நாம் கவனமாக இருக்க வேண்டிய இடம் என்ன? தேவனோடு எனக்கு இருக்கிற ஐக்கியத்தின் தன்மை எப்படி இருக்கிறது என்பதை நான் எப்பொழுதுமே கவனமாய் கவனிக்க வேண்டும். அந்த தன்மையும் சாயலும் மனித உறவுகளில் வெளிப்படுவதற்கு நான் எப்பொழுதும் கவனித்து அதை கையாள வேண்டும். இல்லாவிட்டால் என்னுடைய கடவுளோடு இருக்கிற உறவுகளிலும் மனிதர்களோடு இருக்கிற உறவுகளிலும் நான் விரிசலை தான் ஏற்படுத்துவேன். எனவே எனக்கு என்ன தேவை? இறை வாழ்வில் தொடருகிற, இறை சத்தியத்தில் தொடருகிற ஒரு ஐக்கிய வாழ்வு கடவுளோடு இருந்தால்தான் உண்மையான ஐக்கியத்தை என்னுடைய சக விசுவாசியுடனோ அல்லது மனிதனுடனோ நான் கடவுள் எதிர்பார்க்கிற வண்ணமாக அதை ஏற்படுத்த முடியும். 2வது, எனக்கு என்ன தேவை? இந்த சரியான மனித உறவுகளுக்கும் ஐக்கியத்திற்கும் நல்ல இறை முன்மாதிரிகள் எனக்கு தேவை. யோவான் இந்த போதனையை கொடுத்த நாட்களிலே அநேக கள்ள போதகர்கள் எழும்பி தங்கள் பக்கமாய் மக்களை இழுத்து கொண்டார்கள் அல்லது இழுத்துக்கொள்ள அவர்கள் போதித்து கொண்டே இருந்தார்கள்.
இவர்களிடத்திலிருந்து அவர்களை காப்பாற்றுவதற்கு யோவான் அவர்களுக்கு நல்ல போதனைகளை கொடுத்தது மாத்திரமல்ல, ஒரு நல்ல இறை முன்மாதிரி உள்ள வாழ்க்கையை வாழ்ந்த அவர்களுடன் அவர்கள் ஐக்கியப்பட வேண்டும் என்று அவர்களுக்கு அழைப்பு கொடுக்கிறார். 3வது வசனம், நீங்களும் எங்களோட ஐக்கியம் உள்ளவர்கள் ஆகும்படி எங்களுடைய ஐக்கியம் பிதாவாகிய தேவனோடும் அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவோடும் இருக்கிறது என்று சொல்லுகிறார். அப்படியானால் எங்களுக்கு ஒரு நல்ல ஐக்கியம் இருக்கிறது கடவுளோடு. எனவே அந்த ஐக்கியத்தில் இருக்கிற எங்களை நீங்கள் பின்பற்றுங்கள், எங்களோட நீங்கள் ஐக்கியமாயிருங்கள். நல்ல இறை முன்மாதிரிகள் நமக்கு தேவை. இன்றைக்கும் நமக்கு இருக்கிற பெரிய பிரச்சனை என்ன? அநேக கிறிஸ்தவர்களுக்கு நல்ல இறை முன்மாதிரியை கொடுக்கிற மாதிரிகள் இன்றைக்கு நமக்கு இல்லை. வேத வசனத்தை ஆதாய தொழிலாய் மாற்றிவிட்ட ஒரு பெரிய ஊழியர் கூட்டம் நம்முடைய தமிழகத்தில் இன்றைக்கு உலா வருகிறது. கள்ள போதனைகளையும் பொருளாதாரத்தின் செழிப்பையும் மாத்திரம் மையப்படுத்தி இவர்கள் விசுவாச மக்களை ஒரு தவறான முன்மாதிரியை அமைத்து அவர்களை அதற்கு நேராக வழிநடத்துகிறார்கள். இதுதான் மனித ஐக்கியங்களிலே பெரும் பாதகத்தை ஏற்படுத்துகிறது. அப்படியானால் நான் உணர வேண்டிய காரியம் என்ன? எனக்கு நல்ல இறை முன்மாதிரிகள் தேவை. அப்படிப்பட்ட இறை முன்மாதிரிகளோடு நான் ஐக்கியம் வைத்து கொண்டால்தான் நானும் என்னுடைய சக விசுவாச மனிதனுடையோ அல்லது மற்ற மனிதனோடோ ஆரோக்கியமான மனித உறவை ஏற்படுத்த முடியும். இந்த ரெண்டையும் என் வாழ்க்கையிலே நான் தடுமாற்றத்தின் நிலையில் வைத்திருப்பேன் என்றால் ஒருபோதும் நல்ல மனித உறவுகளை ஏற்படுத்த முடியாது. இந்த காலை தியானத்தில் ஆண்டவர் உங்களோடு பேசினாரா? உங்களுடைய மனித உறவுகள் தொடர்புகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது? அது இறை வாழ்விலும் அதன் நடத்தையிலும் மையம் கொண்டிருக்கிறதா? உங்களுக்கு ஒரு நல்ல இறை முன்மாதிரிகளோடு தொடர்பு இருக்கிறதா? அப்படியானால் நீங்களும் நல்ல பாதிப்புகளை இந்த சமுதாயத்தில் ஏற்படுத்த முடியும். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம். கர்த்தர் தாமே நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக.